20,000 25,000 தர்றேன், சரி 30,000 தரப்பா அதிகப்பா அப்படின்னு பேசுறாரு. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அதாவது இத வந்து விஜய் பேசக்கூடிய அந்த வீடியோவை, தன்னிலை விளக்கம் வீடியோவை எல்லாத்தையும் கொண்டு போணுமா. இன்னும் இப்ப பெரிய பெரிய படத்துக்கு நாங்க ப்ரொமோஷன் பண்ண போறோம். அதனால அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை பண்றோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த வீடியோக்கு 20,000 பே பண்ணியிருந்தோம். இதுல 25 to 30 வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு 3 minutes வீடியோனால பண்ணலாம். கொஞ்சம் சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து சொல்லுங்க. செருப்பு வீட்டு தப்புன்னா வந்து வெளியில அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஆனா எந்த நிலையில வீசுறானா ஒரு 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 இளைஞன் தான் வீசுறாரு அதை. அவரு காலுக்கு கீழே வந்து இறந்து கிடக்குறாங்க. அவர் காலுக்கு கீழே வந்து சில நாட்கள் விழுந்து கிடக்குறாங்க, ஏறி மிதிக்கிறாங்க. எடுத்து வீசிருக்காரு. அப்ப இறந்து கீழே இறந்து கிடக்குறவங்க சிக்னல் காட்டுறதுக்காக செருப்பு வீசிருக்காரு. அப்படித்தானே அது? கரெக்ட் கரெக்ட். ஒய் பிரிவு பாதுகாப்பு எங்க உள்ளவங்க எல்லாம் வந்து டெல்லிக்காரங்க தான். அவங்க செருப்பத்திக்கு வீசுற அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த விசாரணை என்ன, எதுக்கு செருப்பத்திக்கு வீசினா, யாரு வீசினாங்க? அந்த தலைமை பண்பு துளியும் அவர்கிட்ட இல்லை. எனக்கு அது மீது ரொம்ப வருத்தமாவே இருக்கு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், விசிகேவின் மிக முக்கியமான பொறுப்பாளர், வழக்கறிஞர் காயல் சாய் போறோம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து 3 நாட்களாக தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கோர விபத்தை அல்லது அந்த கோர சம்பவத்தை கடந்து செல்ல யாராலும் முடியாது. ஆனாலும் கூட அது தொடர்ந்து ஒரு பேசும் பொருளாக மட்டுமல்ல, பல்வேறு கோணங்களில் அலசி ஆராயப்படுகிறது, பல்வேறு விமர்சனங்கள் ஆக்கப்படுகிறது. அதை தாண்டி இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்படுகிறது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுவும் பேசும்பொருளா இருக்கிறது. இப்ப இந்த செருப்பு கொண்டல எரிஞ்ச வீடியோக்கள்லாம் வெளியா இருக்கிறது. அது யார் என்னங்கிற விவரங்கள் தெரியல. அதை தாண்டி புஷி ஆனந்த் இன்று கைது செய்யப்படுவாராங்கிற கேள்வி போய்கிட்டே இருக்கு, தேடிக்கொண்டிருக்கிறார்கள் போலீஸ். முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? இங்க கேள்வியை தொடங்கும் முன்னாடியே இதை கடந்து செல்ல முடியவில்லை என்று சொல்லுவீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மனமே அப்படிதான் இருக்கு. ஆனா திரு விஜய் கடந்து செல்லிட்டார. விஜய் வந்து கரூரை மட்டும் கடந்து செல்லவில்லை. அன்றைக்கு 3 நாட்களுக்கு பிறகு வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பழிவாங்கிறாரு, அதுலயும் அரசியல். ஆக வந்து இது முழுக்க முழுக்க அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கிறாங்க. இதே ஏதோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி அவங்க பாச சொல்ல போனா நாம சொல்றோம் விபத்துன்னு சொல்லிடும். இது முழுக்க முழுக்க தாவேகா தொண்டர்கள் கட்டுப்பாடற்ற கூட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட விபத்து என்றுதான் அரசியல் நோக்கு அத்தனை பேரும் சொல்றோம். ஆனா தாவேகாவும் பாஜக என்ன சொல்றாங்க? செருப்பு வீசுறது யாரு, கல்ல வீசுறது யாரு, இடத்த கொடுத்தது யாரு, இவ்வளவு கூட்டம் வந்தது யாரால வந்தது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஸ்டாலின் தான் காரணமா, செந்தில் பாலாஜி தான் காரணமா, காவல்துறை தான் காரணமா? கடைசியில எங்க வந்து நிக்கிறது? ஏன் இந்த கரண்ட் ஆஃப் பண்ணது யாரு? கரண்ட் ஆஃப் பண்ணவே இல்லை. 41 பேர் இறந்தது காரணம் எது? ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது? முதலமைச்சர் ஏன் ஓடோடி இரவு வந்தார்? செந்தில் பாலாஜி ஏன் 10 நிமிஷத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு? உதயநிதி ஸ்டாலின் ஏன் வந்து துபாயில தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து பாதையை நிறுத்தி விட்டு எப்படி வந்தார்? ஏன் அவர் டிஷர்ட் போட்டு வந்தாரு? அன்பின் மகன் பொய்யாமொழி ஏன் வந்தார்? இப்படி கேள்விகளாக அடுக்கி கொண்டு செல்கிறார்களே தவிர, தன்னுடைய கூட்டத்துக்கு தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள், தொண்டர்கள் இறந்திருக்கிறார்கள், அந்த குடும்பத்தோடு நாம் நிற்க வேண்டும், ஆத்மார்த்த ரீதியாக அவர்கள் நம்ம என்ன செய்யணும், அவங்க குடும்பத்தோட நம்ம நிற்கணும், அவங்களுடைய துயரத்துல நம்ம பங்கு கொள்ளணும்னு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இருக்கா விஜய்க்கும் தாவேக்கானவருக்கும்? விஜய் வந்தாதான் உங்களுக்கு வந்து கூட்டம் கூடிடும். சரி, 2ஆம் கட்ட தலைவர் எங்க போனாங்க? 2ஆம் கட்ட தலைவர் எங்க போனாங்க? 3ஆம் கட்ட தலைவர் இருப்பாங்கல்ல, மாநில பொறுப்பாளர் விடுங்க, புஷி ஆனந்த விடுங்க, ஆதவர்ஜனா விடுங்க, நிர்மல்குமாரை விடுங்க. அங்க கரூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் போனாங்களா? ஒரு போட்டோ பாத்தீங்களா? நின்னவங்க ஃபுல்லா யாரு? எல்லா திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் அவங்களுடைய கூட்டணி அவங்கதான். சீமான் கூட போனாரு, சீமான் கூட போயிட்டாருங்க. பாஜக கூட போயிட்டு போங்க. இவ்வளவு குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய பாஜக கூட போயிட்டாங்க. ஏன் தாவேகா அந்த இடத்துக்கு போகவில்லை? ஏன் வந்து ஆறுதல் சொல்ல போகவில்லைன்னா, நாங்க கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறோம். இப்ப என்ன? ஹைகோர்ட்ல கொண்டு செருப்பு வீசினது யார், செருப்பு வீசியது யாருங்கிற இப்படித்தான் அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன கேக்குறாங்கன்னா, இவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு யாருக்கு? திரு விஜய் அவர்களுக்கு
ஒய் பிரிவு பாதுகாப்பு உள்ள விஜய் அவர்களுக்கு செருப்பை தூக்கி யார் வீசினாங்கன்னு கேட்கிறாரு. இதுதான் புஷி ஆனந்துடைய அந்த கேஸ் உடைய பிரமபேஸ். அப்ப பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்று சொல்ல வருகிறார். இதுதான் அவருடைய கேஸ். பாதுகாப்பு குறைபாடு வந்தா யாரை நோக்கி சொல்லணும்? ஒய் பிரிவு யாரு கொடுத்தக்கான்னு கேட்டார். விஜய்க்கு ஒய் பிரிவு வழங்கினது வந்து மாநில அரசா? மாநில அரசு ஒய் பிரிவு வழங்க முடியுமா? அது ஒன்றிய பாஜக அரசுலங்க. அப்ப என்ன பெட்டிஷன் போடுறோங்கிறது கூட அவங்களுக்கு புரிய மாட்டிருக்கு. இப்ப ஒருவேளை அப்ப பிஜேபிக்கு எதிரான பெட்டிஷன் தானே இது. அப்ப அதையாவது விளக்கம் சொல்லுங்க. இப்ப ஒய் பிரிவு பாதுகாப்பு எங்க உள்ளவங்க எல்லாம் வந்து டெல்லிக்காரங்க தான். அவங்க செருப்பத்திக்கு வீசுற அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த விசாரணை என்ன? எதுக்கு செருப்பத்திக்கு வீசினா? யாரு வீசினாங்க? அதை யோசிக்குமா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஒரு தொலைக்காட்சி திரும்ப திரும்ப வெளியிடுகிறது. ஒரு செருப்பு மட்டும் வீசல, பல செருப்புகளை வீசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில காட்சியில காமிக்க. நானே ஒரு 2 செருப்பு பார்த்தேன். ஒரு செருப்பு மஞ்சள் கலர் செருப்பு, இன்னொரு செருப்பு வெள்ளை கலர்ல உள்ள செருப்பு. அவங்க பார்த்தோம்னா ஒரு விஜயை தாக்க வேண்டும் அடிப்படையில் வீசுற மாதிரி தெரியல அந்த காட்சியை பார்க்கும்போது. செருப்பு வீசுற தப்புன்னா வந்து வெளியில அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஆனா எந்த நிலையில வீசுறானா ஒரு தாவேக்கா துண்டு போட்ட ஒரு இளைஞன் தான் வீசுறாரு. அதை அவரு காலுக்கு கீழே வந்து இறந்து கிடக்குறாங்க. அவர் காலுக்கு கீழே வந்து சில ஆட்கள் விழுந்து கிடக்குறாங்க, ஏறி மிதிக்கிறாங்க. காலி பாட்டில் வீசப்பட்டதும் செருப்பு வீசப்பட்டதும் விஜயுடைய அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து இங்க பக்கம் திருப்பணும். விஜயுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி அவங்க கிட்ட ஏதாவது தண்ணி பாட்டில் வாங்கணும் என்ற அடிப்படையில் வீசப்பட்டதா நாம சொல்ல தேவையில்ல. அது வந்து விசாரணை குழு பண்ணட்டும், ஒய் பிளஸ் பாதுகாப்பு அதிகாரின்னு சொல்லட்டும். இதுதான் அந்த வீடியோவிலேயே தெரிகிறது. தந்தி தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோல அதான் இருக்கு. போங்க, சொல்றதுக்கு என்ன இருக்கு? செருப்பு வீசுறவர் வந்து ஒரு தாவேக்கா நிர்வாகியும் தெரியுது. சுத்தி வர தாவேக்கா தான் இருக்காங்க. அங்க அந்த மயங்கி விழுந்தவங்கள தள்ளு முடுல வந்து எரிச்சு விட்டுட்டு இருக்காங்க, எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. சிலவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்ப அந்த நிலைமையில தான் தண்ணி தேவைப்படுது. சுத்தி வர தண்ணி இல்லை. தாவேக்கா தொண்டர்கள் சொல்றாங்க, நாங்க மதியமே தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. அந்த இடத்துல தண்ணி பாட்டுல ஒண்ணுமே இல்லைங்க. அது விஜய் கிட்ட கேட்டு பெறுவதற்காக வீசுறாங்க. விஜய் திரும்புறாரு, என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு பிறகு தண்ணி பாட்டுல விஜய் வீசுறாரு. இதான் நடந்த சம்பவம். இதை வைத்துக் கொண்டு செந்தில் பாலாஜி செருப்ப வீசினாரு, திமுக தான் அது செட்டப் பண்ணுது என்று சொன்னால் திமுகவுக்கு என்ன லாபம்? செந்தில் பாலாஜிக்கு இதுல என்ன லாபம்? இதை பார்க்கணுமா இல்லையா? தொடர்ந்து கருத்து பதிவு கொள்ளக்கூடிய செய்தி ஊடகங்களா இருக்கட்டும், இது போல அண்ணாமலை ஆர்மியா இருக்கட்டும், கொஞ்சமாவது ஒரு புரிதலோட வெளியிடுறாங்களா பாருங்க. இப்போ செருப்பு தூக்கி வீசுறது, இது போன்ற தன்னுடைய சுய லாபத்திற்காக ராணுவ வீரர்களையே பள்ளிகொள்ள செய்யறது, 2 வருஷமா மணிப்பூரை பத்தி எரிய வைக்கிறது யாருடைய அரசியல் இது? இது பாசிச அரசியல். இது திமுக அரசியல் கிடையாது. இன்றைக்கு வந்து விஜயுடைய அந்த ரேலியில, விஜயுடைய அந்த பிரச்சாரத்துல இத்தனை மக்கள் இறந்தாங்கன்னா அதுக்கு திமுக லாபமா நஷ்டமா? திமுக நோக்கி கேள்வி வருங்க. சட்ட ஒழுங்கு நீங்க வந்து எப்படி செயல்படுத்தி கேள்வி வருமா இல்லையா? நெருக்கடி வருமா இல்லையா? அப்ப இதை திமுக செய்வாங்களா? செந்தில் பாலாஜி செய்வாரா? சிட்டிங் எம்எல்ஏ இருந்து கொண்டு இப்படி பிண அரசியல் பண்ணக்கூடிய அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரம் கிடையாதுங்க. அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். இந்த ஸ்டைல் வந்து பாசிச ஸ்டைலு. அதனாலதான் என்னமோ தமிழிசை சவுந்தரராஜன் பயங்கரமான புகழ்றாங்க. எப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு தெரியுமா? யாரு? விஜய். வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஐ எம் சாரி சொல்லல. 3, 4, 5ஆம் நாள் இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. 41 பேர்களை பலி கொடுத்திருக்கோம். இதுக்கு நான் தான் வந்து நேரடியாகவோ மறைமுகமா நான் தான் பொறுப்பாளியாக இருக்கிறேன். உங்களோட வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட நான் நிற்கிறேன். உங்க துயரத்துல பங்கெடுக்கிறேன்னு ஒரு 4 ஆறுதல் வார்த்தை சொல்லுவான்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. தன்னுடைய தொண்டர்களை வந்து அரசியல்படுத்தப்படுவாரு. பாருங்க, நம்ம ஒரு பாடம் படிக்க வேண்டும். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல வந்து நம்ம சரியா இருக்கணும், நம்ம பாதுகாக்கணும், இப்ப நெரிச்சிட்டு போகக்கூடாது, வயர் கம்பில ஏறக்கூடாது, மின்சார வதியில ஏறக்கூடாது, இது மாதிரி அறிவுரைகளை சொல்லுவான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநரு, அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த நன்றி சொல்ற மாதிரி தெரியல. ஒரே வாரத்துல நன்றி சொல்ற யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட்டா பேசாங்க நன்றி. அப்போ எல்லா ஸ்கிரிப்டும் வந்து நாக்பூர்ல தான் வர்ற மாதிரி எனக்கு தெரிகிறது. இல்ல நான் என்ன கேட்கணும், உடனே நாக்பூர் சொல்றது புரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி கொள்கை எதிரி பிஜேபி அறிவிச்சிருந்தாரு விஜய். ஆனால் தற்போது நடவடிக்கை முழுக்க போகும்போது பிஜேபி கட்சியை தவிர மற்ற எந்த கட்சியுமே அவர் சப்போர்ட் பண்ணதா தெரியல. உறுதியா இப்ப வந்து கலைஞர் என்னன்னா பிஜேபி மட்டும் தான் யாரா விஜயை சப்போர்ட் பண்றாங்க. உள்ள தமிழிசையில இருந்து அண்ணாமலையில இருந்து எல்லாம் பண்ணுங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா நேற்று ஈவினிங்கே பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் வந்து டெல்லி விரைகிறார். யாரை பார்க்குங்கிறதுன்னு தெரியல.
இப்ப பிஜேபி முழுக்க தாவேக்காவை கையில் எடுத்து விட்டதுன்ற ஒரு அட்ரஸ்க்கு உடனே போக முடியுமா? அது நியாயமான்றேன். நல்ல கேள்வி. என்னுடைய அரசியல் எதிரி வந்து திமுக, கொள்கை பாஜக என்று மேடைக்கு மேடை முழங்கிய விஜய் அவர்கள் இப்போ கொள்கை எதிரி பாஜக தானே தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு. கொள்கை எதிரி பாஜகவுடைய கைவசம் இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதான அவங்களுக்கு கோரிக்கையா இருக்கு. நீங்க சொன்ன ஆதவர்ஜனாவா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், அனைவருடைய கோரிக்கை என்ன? தாவேக்காவுடைய கோரிக்கை என்ன? சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேக்குறாங்க. ஏன் காவல்துறை விசாரணை எல்லாம் முடிஞ்சு விட்டதா? அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அவங்க நிறைய ஓட்ட உடசல் இருக்கு. உண்மைக்கு மாறாக வந்து அறிக்கை சமர்ப்பிக்கான்னு ஏதாவது சொல்ல முடிஞ்சா உங்களால? அருணா ஜெகதீசன் நேத்தானே வந்து அவங்க களத்துல இறங்கி விசாரணை தொடங்கியிருக்காரு. அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு சிபிஐ விசாரணை. அப்ப கொள்கை எதிரி சிபிஐ யாரு? சிபிஐயும் வந்து ஐடியா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், எல்லாமே ஆட்டி படைப்பது வந்து உங்கள் கொள்கை எதிரின்னு நீங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய மோடி, அமித்ஷா கையிலுடைய கைப்பாவையா செயல்படுதா இல்லையா? அந்த சிபிஐ அறிக்கை வேண்டும் என்று கேட்பதே உங்கள் கொள்கை எதிரியோடு சமரசம் ஆகிவிட்டீர்கள். தெளிவா தெரியுதா இல்லையா? நீங்க வந்து நியாயப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, ஒரு அரசியலாக குறை சொல்வதாக இருந்தால் கூட அது குறை சொல்லக்கூடாது. இது விபத்து. இது அருமையா ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க. இது கலவரத்தை ஏற்படுத்தி வந்து சட்ட ஒழுங்கை செய்து கொடுத்து இது ஆளக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக சதித்திட்டம் சீட்டப்பட்டிருக்கிறதோ என்கிற கோணத்திலையும் கருத்துக்கள் வருது இல்ல. அப்ப அதை வந்து உடைக்கு முகமாக முதலமைச்சர் நைட்டா போய் சென்று அதை எல்லாத்தையுமே அருமையா சால்வ் பண்ணி விட்டார் என்று நான் சொல்கிறேன். நான் அப்படிதான் கருதுகிறேன். அப்ப வந்து குறைந்தபட்ச என்ன செய்திருக்க வேண்டும்? திமுகவை தாக்கியது போலவே பாஜகவை தாக்கி இருக்கணுமே. எனக்கு பிரிவு பாதுகாப்பு தரப்பட்டிருக்குது, அந்த பாதுகாப்பு அதிகாரி எல்லாம் என்ன எங்க போனாங்க கேட்டிருக்கணுமே. மாறாக சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. அதை புகழ்ந்து சொல்றாருங்க. தமிழிசை சோதர் புகழ்ந்து சொல்றாரு. இன்னும் தெரியுமா, அந்த 4 நிமிஷம் வீடியோ தன்னிலை விளக்கத்துல அந்த வீடியோ வெளியிடாம இருந்திருக்கலாம் விஜய். அவர் சொல்கிறார், கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருக்கலாம். அந்த தாவகவுடைய தொண்டர்கள் போடுறாங்கல்ல, அந்த வந்து இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, இந்த மாதிரி யூடியூப்ல வெளியிடுறாங்கல்ல, அதை வந்து ஸ்டாலினை கண்டிச்சு, திமுகவை கண்டித்து, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது புழுதி வாரி தூற்றி சில கருத்துக்களை பதிகிறாங்க, பல கருத்துக்களை பதிகிறாங்க. அதெல்லாம் கடவுளே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப எத்தகைய ஒரு புரிதல்ல இவர் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஸ்பாட்டுக்கு போல யாருமே சொல்லவில்லை. வெளியே வந்து ஸ்கிரிப்டை வாசிக்கிறார். என்னை வந்து என்ன செய்யுங்க, கைது செஞ்சு பாருங்க, சவால் விடுறாரு. என் தொண்டர்களை விட்டுருங்க, நான் வந்து வீட்டுல இருக்கிறேன், ஆபீஸ்ல இருக்கேன். அப்ப அப்ப என்ன மாதிரி ட்ரைன் பண்றாங்க? எந்த மாதிரியான தாவேக்காவுடைய அந்த தொண்டர்களை ட்ரைன் பண்றாரு? என்னை கைது செய்தால் கலவரத்தை உண்டு பண்ணணும், இதான மெசேஜ். அந்த மெசேஜ் எனக்கு அப்படித்தான் புரிகிறது. அப்ப இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. தாவேக்காவை நம்ம வந்து என்ன செய்யல, குறை சொல்லி குற்றம் சொல்லி நான் பதியவே இல்லை. எங்க தலைவரை பொறுத்தவரையில தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் போதே வாழ்த்து சொன்ன கட்சி எங்க விசிக கட்சி. தாவேக்கா முதல் மாநாடு போடும் போது மாநாடு வெற்றியடைய வாழ்த்துகிறோம்னு சொன்னது எங்க அண்ணன் எழுச்சி தமிழர். ஆனா அவர் பாசிசமா பாயாசமான்னு சொன்ன பிறகுதான் எங்களுக்கு ஆஹா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நாங்க புரிந்து கொண்டோம். இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க RSS ஸ்கிரிப்ட்ல பேசிக் கொண்டிருக்கிறார். பாஜகவுடைய அந்த பின்புலத்தை தான் இயங்குதான் என்பதை பட்டவர்த்தமா காட்டுது. ஆதவர்ஜினாவுக்கு டெல்லிக்கு எதுக்கு போனாரு? பேஸ்கெட் பால் அசோசியேஷனுக்கு வந்து அது போட்டி நடக்குது, அது பார்க்க போனாராம். இவர் எங்க போகிறார்னு சொல்லி தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. சரி, அது உள்கட்சி விவகாரம் இருந்தாலும் செத்தது தமிழ்நாட்டு மக்கள். தாவேக்கா தொண்டன் நாம பாக்குறோம், தமிழ் சொந்தங்கள் வந்து இறந்திருக்கிறார்கள், உயிரை வெற்றிருக்கிறார்கள். அதனால நம்ம ஆத்மார்த்த ரீதியா நம்ம நிக்கிறோம். செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்துல போனான்னு கேக்குறாங்க. அட அவர் சொந்த ஊருக்காரு, ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்குதுயா, 5 நிமிஷத்துல போயிருந்தாயா? இதெல்லாம் ஒரு கேள்வியாது. அப்ப போகக்கூடாது, செந்தில் பாலாஜி போகக்கூடாது, ஆம்புலன்ஸ் வரக்கூடாது, அமைச்சர்கள் வந்து விரைவாக செல்லக்கூடாது, 40 பேர்ல 400 பேரும் சாவட்டும் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருந்தாங்களா? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஓகே, இப்ப பல்வேறு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப உங்க கைவசம் கூட சில வீடியோக்களுக்கு சொன்னீங்க. இந்த வீடியோக்கள் ஒட்டுமொத்தமாக சொல்ல வர்ற செய்தி என்ன? ஏன்னா அந்த வீடியோக்கள் யாராவது திமுக நிர்வாகிகள் சிக்கியிருக்கிறார் என்ற கேள்வி, ஏன்னா சதின்னு தொடர்ந்து சொல்றத நம்ம அட்ரஸ் பண்ணாம கடக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அது மாதிரியா திமுக சம்பந்தமான நபர்கள் சம்பந்தமான வீடியோக்கள் இது வந்திருக்கா? ஏன்னா இன்னைக்கு கூட ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, திமுக குண்டர்கள் உள்ள வந்ததை என் கண்ணால நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், வீடியோ இருக்கு, ஆதாரம் இருக்கு, நான் சிபிஐ ஒப்படைப்ப சொல்றாரு. அந்த வீடியோ காட்டியானா அந்த நிமிஷம் வரைக்கும் காட்டவே மாட்டாரு. இப்போ டிபேட் போயிட்டு இருக்கா, அது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா அவர்கிட்ட ஆதாரம் இல்லைங்கிறது தெரியுது. இப்ப நீங்கள் பார்த்த அளவில் ஏதாவது திமுக சம்பந்தப்பட்ட நபர்கள் வீடியோக்களை வர்றாங்களா? அது பத்தி உங்க பார்வை என்ன? உங்களுடைய இருக்கு? நிறைய வீடியோக்கள் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு.
உதாரணமா எங்க பத்திரிகையாளர் சங்கத்தை சார்ந்த தோழர்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க. அதுல ஒரு ஆள் கவலைக்கிடமான நிலைமையில இருக்காரு. பத்திரிகை சரி. வந்து சேகரிக்க சேர்ந்தவர். சரியா? இப்போ ஓகே. அவங்களுடைய வீடியோக்கள் என் கையில இருக்கு. நான் அவங்கள பகிர்ந்து கொள்றேன் உங்களோட. இப்ப ஓகே. நான் பார்க்கும் நான் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? இப்ப 41 பேர் இறந்தாங்கல்ல. இப்ப ம், ம், 41 பேர் இறந்தவங்கல்ல ம். முழுக்க முழுக்க தாவேக்கா தொண்டர்களா? அல்லது வேற கட்சி ஆட்கள் இருக்காங்களா? முழுக்க முழுக்க ம். தாவேக்காவோட தொண்டர்கள். அதாவது விஜயை பார்க்க வந்த விஜயுடைய ரசிகர்கள், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள். இவங்க சொல்றது மாதிரி திமுக காரங்களோ மத்த ஆட்களோ உள்ள போய் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியிருந்தால் குறைஞ்ச ஒரு 2 நபரா செத்துருப்பானா இல்லையா? முதல்ல அவனும் சேர்ந்து இறந்திருப்பான். அல்லது அட்மிட் பண்ணப்பட்டவங்கல்ல அதுலயா இருந்திருப்பான். அந்த 80 பேர்லயாவது இருந்திருப்பான். யாருமே இல்லையே திமுக காரங்க. அப்ப இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு இது ஒரு விபத்து விபத்து விபத்துன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் என்னன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். விஜய் தாமதமாக வந்தது. காவல்துறை முன்னாடியே சொல்றாங்க. ஒரு 1/2 ம். 3/4 மணி முன்னாடி ஆகா இங்க வந்து ஸ்டாம்பீட் ஆயிட்டு இருக்கு என்று தகவல் கொடுத்த நிலையிலும் அங்க இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய அந்த பஸ்ல இருக்கக்கூடிய விஜய் உட்பட அந்த மாநில நிர்வாகிகள் அந்த இடத்துக்கு தான் நாங்க போகணும். அங்கதான் நாங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறோம் மைக் செட்டப் எல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. காலையில 12 மணிக்கு வர வேண்டிய இடத்துல அப்பவுமே என்ன பண்ணிட்டாங்க ஜெனரேட்டரை செட் பண்ணிட்டாங்க. போக்கஸ் லைட் எல்லாம் கட்டிட்டாங்க. காலை மதியம் 12 மணிக்கு எதுக்கு போக்கஸ் லைட்டு? அப்ப அவங்களுக்கே தெரிகிறது கூட்டம் வரவில்லை என்று சொன்னால் நாம இன்னும் தாமதப்படுத்துவோம். இரவு வரைக்கும் இழுத்துக் கொள்வோம் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் 3 மணி என்று அறிவிக்கிறார்கள். அதற்கு பிறகு 5 மணி என்று அறிவிக்கிறார்கள். இப்படி அறிவித்துக் கொண்டே இருந்து இப்ப அந்த முன்கூட்டியே போக்கஸ் கட்டப்பட்ட அந்த போக்கஸ் வந்து எத்தனை மணிக்கு கட்டப்பட்ட வீடியோ எதுவும் வந்திருக்கா? காலையிலேயே கெட்டப்பட்ட அந்த வீடியோ எல்லாம் இருக்கு. காலையிலேயே அவங்க டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. 12 மணிக்கு நேரலையிலே பாருங்க. நேரலையில வந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் நேரலை வெளியிட்டாங்க. அப்ப தாவேக்கா தொண்டர்கள் உற்சாகத்துல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்பவுமே ஜெனரேட்டர் வந்து இறங்குனதை பாத்தீங்களா இல்லையா நீங்க? அந்த போக்கஸ் அடி கட்டப்பட்டதை பாத்தீங்களா ஓ, இல்லையா? ஓ, ஓ. சரி, சரி, அது சரி. எல்லா ஓகே, செய்தி பாத்தேன். ஊடகங்களிலும் நம்ம இருக்கிறது அது. இப்ப நாம என்ன சொல்லுகிறோம்? இது போன்ற காட்சிகளை வெளியிட்டு இது அரசியல்படுத்துறதுக்கு முன்னாடி தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இதை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது என்னால் நான் இதை வருத்தம் தெரிவிக்கிறேன். இது போல நடக்காது. அப்படிங்கிற உத்தரவாதம் தர வேண்டும். போற போக்குல வந்து நீங்க ஸ்டாலின் என்ன கைது செய்து பாருங்கள் என்று சொல்வதெல்லாம் இந்த சவால்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அப்ப இது அவருக்கே அவர் என்ன அரசியல் படுத்துறது? அவரே அரசியல் பட வேண்டியிருக்கிறது. அவரே அரசியல்ல ஆனாவன தெரியாமல் இருக்கிறார். அவர் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் என்ன செய்தாரு? மகடிக்கு வந்து கட்டுப்படக்கூடிய பாம்பை போல அவர் என்ன செய்றார் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு பெரிய வேதனையா இருக்கிறது. தாவேக்கா தொண்டர்கள் இப்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு இது உகந்ததல்ல. அரசியல் பண்ணுங்க. அரசியல் ரீதியான என்ன விமர்சனம் பண்ணுங்க. இந்த விபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல இது ஆவணம் யாரு? காரணம் யாரு? நீங்க தான் காரணம். தாவேக்கா தான் காரணம். விஜய் தான் காரணம். அந்த பொறுப்பை ஏற்கக்கூட அளவுக்கு கூட அவங்க தலைவர் ரெடி இல்லை என்று சொன்னார். அதான் சம்பந்தப்பட்ட மரணமான அந்த மக்களை பார்க்க தான் சென்றால் கூட்டம் வரும். சரி, அதுவே ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்க. 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட நிர்வாகிகளை அனுப்புவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களை யாரு அப்படி வந்து என்ன பண்ண போறாங்க? எல்லா கட்சிக்காரங்க போறாங்க. முஸ்லீம் லீக் போய் நிக்குதுங்க. மனித மக்கள் கட்சி போய் நிக்கிறாங்க. மனித ஜனநாயக கட்சி போய் நிக்கிறாங்க. எஸ்டிபி கட்சி போய் நிக்கிறாங்க. தமுமுக, மாமக நிக்கிறாங்க. அப்ப எல்லா கட்சியும் பிசிக தலைவர் நைட்டர் போய் விட்டாரு. காங்கிரஸ் கட்சி போய் நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் போய் நிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இந்த மக்களை வந்து என்ன செய்றாங்க? ஆசுவாசப்படுத்துறாங்க. யாரு போய் நிக்க வேண்டும்? செந்தில் பாலாஜி போயிட்டாரு. அன்பின் மகேஷ் அழுகுறாரு. ஸ்டாலின் ஏன் போனாரு? இதா கேள்வி. வேதனையா இருக்குது. இந்த நிலையில தான் வந்து எங்களுக்கு என்ன வேணும்? ஒய் பிளஸ் பாதுகாப்புல வந்து எங்களுக்கு குறைபாடு இருக்குது என்று சொல்றாங்க. அருணா ஜெர்னலிசம் கம்ப்ளீட் சொல்ல வேண்டியதுல சரி நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல? கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பார்ப்போம். செந்தில் பாலாஜி மீது வழக்கு போடுங்க பார்ப்போம். ஸ்டாலின் மீது இந்த மாதிரி எங்க ப்ரூஃப் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீங்க வந்து கோர்ட்டுக்கு வாங்கலாம் பார்ப்போம். இப்ப நீ சொல்ல விஷயத்தை பார்த்தா வீடியோ ஆதாரமும் இல்ல. அங்க வந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு எதிராக இருப்பதை தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் கூட அவன் இருக்கு சதிங்கிறத திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு வீடியோ மட்டுமல்ல ஒரு ஆடியோவும் வெளியே வந்திருக்கு. என்னன்னா அந்த வீடியோக்களை வந்து அதிக பரப்ப சொல்லி சில யூடியூப் சேனலுக்கு பேசின ஆடியோ வெளியே வந்திருக்கு. இதுவும் அடுத்தடுத்த அதிர்ச்சியா இருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி பாக்குறீங்க? பேரம் மட்டும் இல்ல பேரம் பேசுறாங்க. 20,000 25,000 தர்றேன். சரி 30,000 தரப்பா அதிகப்பா அப்படின்னு பேசுறாரு. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அதாவது இத வந்து விஜய் பேசக்கூடிய அந்த வீடியோவை தன்னிலை விளக்க வீடியோவை எல்லாத்தையும் கொண்டு போணுமா? இந்த 1.5 மணி நேரத்துல வெளியே வந்துடும். அப்ப ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் பண்ணி சரி அந்த வீடியோவை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியுமா? இதுல பேசுற மாதிரி விஜய் வந்து கோர்ட்ல வந்து பேச முடியுமா? அந்த இடத்துல ரிமாண்ட் ஆயிடுவாரு. அவ்வளவு மோசமான வீடியோ அந்த வீடியோ.
தன்னிலை விளக்கமா அந்த வீடியோ வெளியிடாம இருந்து கொள்ளலாம். சரி, அந்த வீடியோவை பரப்புவதற்கு 30,000 ரூபாய் தர்றேன், அட்வான்ஸ் வச்சுக்கிறீங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் வெளியிட்டால் விஜயுடைய பல படங்கள் வர வர இருக்கிறது, அதனுடைய ப்ரொமோஷன் நாங்க தருவோம் என்று சொன்ன ஆடியோ அன்னைக்கு லீக் ஆயிருக்கிறது. அப்ப இப்படித்தான் அவர் கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். ரொம்ப வேதனையா இருக்கிறது. உண்மையிலேயே அஞ்சலை அம்மாள், வந்து பெரியாரு, அம்பேத்கர் இவரெல்லாம் எங்களுடைய எங்களுடைய கொள்கை தலைவர்கள் என்று காட்டின கட்சியுடைய நிலைமையை பாத்தீங்கன்னா, அப்ப கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்லாம இருக்கு. இவர்களை நம்பி எப்படி செல்கிறார் என்று தெரியவில்லை. திமுகவை விமர்சனம் பண்ணா திமுக 1008 குறை இருக்குங்க. அதிமுக 1008 குறை இருக்குங்க. அது சப்ஜெக்ட் குறை இல்லாத கட்சியே கிடையாதுங்க. நானே முதலமைச்சர் ஆனாலும் நீங்களே முதலமைச்சர் ஆனாலும் 10 விஷயத்த நம்ம தப்பு பண்ணிடுவோம். மனுஷன் இயல்பது. அது வேற. 41 பேர் பலியான விஷயத்திலும் கூட அரசியல் செய்யுங்கிறது வந்து பிண அரசியல். இது இலவு வீட்டு அரசியல் இது. அப்ப இதை பண்ணக்கூடாது. எடப்பாடி கூட தேவையில்லாம வாயை விட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது இப்ப அமைதியாயிட்டாரு. எடப்பாடி வந்து இதை கூட அரசியல் மாதிரி கொண்டு வந்தாரு. இப்ப அமைதி காத்துட்டு, ஆகா இது வந்து தப்பு, இது முழுக்க விஜய் மீது தவறு இருக்குன்ற எண்ணத்துல அவர் அமைதி காத்து விட்டார். ஆனா யாரு பிஜேபி மட்டும்தான் சரி. அப்ப என்னன்னா என் அப்பன் குதிரைகள் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? அப்ப ஒருவேளை நான் எப்படி சிந்திக்கிறேன்னா, உண்மையிலேயே விஜய்க்கு அரசியலும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியவில்லை. விஜயுடைய கூட்டமும் தாவேக்காவும் வந்து விஜயும் பலிகடாக்கப்பட்டிருக்கிறார்களா? பாஜக RSS வந்து வேற ஏதோ பிளான் பண்ணி இந்த விஜயுடைய ரேலியை வைத்து தமிழ்நாடு அரசுக்கும் ஏதாவது நெருக்கடி கொடுக்கலாம், இதுல வந்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி பிரச்சனையாக்கி செருப்பு இரும்பு வீசி விஜயை வந்து கள்ளத்துக்கு வீசி விஜய் மேல காயத்தை ஏற்படுத்தி அதனால விஜய் தொண்டர்களை கொந்தளிக்க விட்டு கலவரத்தை எடுத்துப்படுத்தி சட்ட ஒழுங்கு சீர்கெடுத்து விட்டது என்று ஸ்டாலின் ஆட்சியை கலைக்க சதி நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி யதார்த்தமா எழுதா இல்லையா? இதையெல்லாம் நீங்க பரிசீலனை பார்க்கணும். இவங்க என்ன அந்த ஆடியோவையும் வீடியோவையும் வந்து ட்ரெண்ட் பண்றது எல்லாமே அரசியல் எங்க நடக்குதுன்னா, தாவேக்கா அரசியல் இன்ஸ்டாகிராம் நடக்குதுங்க. இன்ஸ்டாகிராம் கட்சி தமிழக வெற்றிக்கெல்லாம் வந்தவன இன்ஸ்டாகிராம் கட்சி என்று அழைக்க வேண்டியதான். எல்லா சமூக ஊடகத்துலதான் ஃபுல் இது. ஒரு பையன் வந்து ஒரு 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிப்பாங்க. அந்த கரூர்ல வந்து அவனும் வந்து என்ன பண்ணிருக்கான், காயம் மட்டும் உள்ள இருக்கான் பொழுது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த பையன்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஊடகத்தார் வந்து கேள்வி கேட்கிறாரு, தம்பி உனக்கு வயசு எத்தனை? அவன் வந்து வயசு சொல்றான். நீ ஏன் இங்க வந்திருக்க? எங்க தலைவரை பார்க்க வந்திருக்கிறேன். சரி, தலைவரை பார்க்க வந்தா 2026 என் தளபதி தாங்க முதலமைச்சர் அப்படிங்கிறான். சரிப்பா, பார்த்து என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்க, ஐயோ தளபதி விஜய் கடவுளே அப்படிங்கிறான். புரியுதா உங்களுக்கு? 6ஆம் கிளாஸ் பையன், அவனுக்கு என்ன தெரியும்? பச்சை குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 2 வயசு 1 வயசு இறந்து போயிருக்காங்களா இல்லையா? அப்ப எதையுமே வந்து பொருட்படுத்தவில்லை. காவல்துறையுடைய எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க பொருட்படுத்தல. காவல்துறையுடைய எந்த அறிவுரையும் வந்து எனக்கு கேட்கவில்லை. கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, பெண்கள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது, பெண் குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியும் எந்த விதமான கட்டுப்பாட்டையும் வந்து பின்பற்றாத அத்துமீறிய கூட்டத்தால இப்ப இன்னைக்கு மிகப்பெரிய ரணகலம், பெரிய வேதனை. 5 நாட்களாக நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது வந்து ஆடியோ வீடியோக்கள் விவகாரங்கிறது இன்னைக்கு அரசியலுடைய பேச்சுடைய முகாமையே வந்து திசை திருப்பதாக இருக்கிறது. இன்னைக்கு வீடன் கூட தெளிவா விஜயை கண்டிச்சு போட்டிருக்கிறாங்க. எல்லா ஊடகங்களும் அறிவுஜீவி தளத்திலும் கைதேர்ந்த அரசியல்வாதிகளும் விஜயை கண்டிப்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. அதையும் தாண்டி இதை சதி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்ம அதை திரும்ப பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு திமுக பிரமுகரோ அல்லது திமுக குண்டரோ அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தலாம், அந்த வார்த்தைக்குரிய சொல்லோடு ஒரு வீடியோவோ ஒரு ஆடியோ வந்து விட்டால் கூட அவர் சொல்வதில் ஒரு சில நியாயம் இருக்கிறதை ஒத்துக்கொள்ள முடியும். அப்படி எதுவும் இந்த நிமிடம் வரை சிக்கவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆடியோ வீடியோக்கள் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கீங்க. உங்கள்கிட்ட இருக்க வீடியோக்களும் எங்களோட அனுப்புங்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி மன்னித்தேன். நன்றி.